அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. பிடிவாதத்தால் இந்த நிலைமை. எப்போதும் முன்னணிவுதான் துன்பத்தை தருகிறது. கண் போல் நாங்கள் உன்னை வளர்த்தோம் அம்மா. நான் சொல்வதை கேள். நீங்கள் இப்படி பேசலாமா? நான் இல்லை, என் உள்ளம் பேசுகிறது. மகளே, சாவதற்கு முன் உன் அம்மா என்னிடம் உறுதி கேட்டாள். உயிர் போல் என் குழந்தைகளை பாதுகாத்து வருவீர்களா என்று கேட்டாள். தாயுள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்றாள். இந்த நிலைமை பாதுஷாவின் கத்திக்கு கழுத்தை நீட்டுவேன் என்கிறாயே. மகளே, கயாமத் நாளன்று உன் அம்மாவுக்கு என்ன சொல்வேன்? இப்படி நீங்களே சொன்னால் அல்லாஹ் என்ன கேட்பாரப்பா? எப்படி பதில் சொல்ல? நீ அறியாத சிறுமி அல்லவே. ஏற்படும் முடிவை தெரிந்து கொண்டு நீயும் உன் நல்ல கொள்கைக்காக உறுதி எடுத்துக்கொண்டாய். உன் தளராத உள்ளம் தளர்ந்ததா என்று கேட்பார். கொடுமைக்குள்ளாகி மடியும் குற்றமற்ற பெண்களை காப்பாற்ற இரும்பு மனம் கொண்ட பாதுஷாவுக்கு இளகிய மனம் வரச் செய்வேன் என்று நீ எங்களை அழவைக்கும் பெண்ணே, கொஞ்சம் யோசி. நீ மணந்தது பாதுஷாவை அல்ல, உன் மரணத்தை தான். பாதுஷாவின் மனைவியால் ஏற்பட்ட ஏமாற்றம் தாக்குகிறது அவரை. பெண்களை பழி தீர்க்க நினைக்கிறார். அவரோடு எதிர்த்து நின்று மோதினாலும் முடியாது. அவரோடு மோத விரும்பவில்லையே நான். விரும்பியது நடந்தால் ஓரிரவுக்கு வாழ்க்கைப்படும் பெண்களின் துயரங்கள் முடிந்து விடுமே. நான் நம்பியது நடக்குமே. வேறு விதமாக நடந்தால் அப்போதும் நான் இழந்தது எதுவும் இல்லை. பாதுஷாவை திருத்த நினைக்கிறேன். பூமலரும் செடியிலேதான் முள்ளும் இருக்கிறது. புயலை உருவாக்கும் இயற்கை சூழல்தான் தென்றல் காற்றையும் தருகிறது. முயன்று பார்க்கிறேன். முடிவு வரையிலும் அன்புள்ள அப்பா, எனக்காக நீங்கள் வேதனைப்படாதீர்கள். வாழ்வு பிரச்சனை பெண்ணே, நாளை நீ இறப்பது நிச்சயமானது. நாடாளும் மன்னவன் புத்தி கெட்டால் நீயா திருத்துவாய். விதியோடு போராட நினைக்காதே. முடிவு உன் கையில் இல்லை. மறைவாக இங்கிருந்து போக ஏற்பாடு செய்திருக்கிறேன். அறிவு கெட்ட உன் பாதுஷாவின் வாழ் பக்கத்து நாடு வரை பாயாது. தங்களுக்கு நன்றி. பாசமிக்க உங்கள் அறிவுரையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் வாழ வேண்டும் என்று உங்கள் ஆசை, அப்பாவுக்கும் ஆசை, பேதை எனக்கும் கூட ஆசை. வாழ்ந்தால் இன்னும் எத்தனை நாள் வாழ்வேன்? எல்லோரும் அன்புக்கு அடிமையாகி அறிவுரை தருகிறீர்கள். அல்லாஹ் ஒருவர்தான் நாம் போடும் நாடகங்களில் நேர்மை இருக்கிறதா என்று கேட்கிறார். நம்புகிறேன். அல்லாஹ்வே நினைத்தது நடக்கும். குதாஃபிஸ்.
ஹுசூர், இன்னும் கொஞ்சம் ஷர்பத் தரட்டுமா? வேண்டாம். பாதையில் நிறுத்தினாயே, அந்த பாதிக் கதையின் மீதிக் கதை என்ன? இன்று முழுவதும் அந்த நன்றி கெட்டவர்களின் நினைவே வருகிறது. அப்படி அவர்கள் நாயாக மாற வேண்டிய காரணம்? காரணம் தானே. உங்கள் ஆர்வத்தை தூண்டிய மீதி கதையை ஜின்னே கேட்டது. கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் ஜின்னே, இதோ பார். உள்ளம் கருத்தது போல் உடலும் கருத்திருக்கும் இந்த 2 நாய்களும் என் உடன் பிறந்தவர்கள். தம்பி என்னையே ஏமாற்றி விட்டவர்கள். எனக்கு முன் பிறந்தவர்கள் என் அண்ணன்களா இருந்தும் அற்பத்தனங்கள் ஆசைகள் மிகுந்ததால் என்னை தாக்கினார். தம்பி என்ற பாசம் இல்லை. தங்களுக்காக என்னை சாகடிக்க நினைத்தார்கள், நாயானார்கள். கசாப்பு கடைக்காரனை கொடியவன் என்று சொல்வார்கள் உலகத்தில். மனிதன் என்பேன் நான். அவன் ஏமாற்றி பிழைப்பதில்லை, ஆசையால் கெட்டதில்லை. வெட்டப்படும் ஆடுகளுக்காக அழுததில்லை, வாயில்லா பிராணி என்று பேசியதில்லை. வெட்டும் காரியத்தை நேராக செய்கிறான், மறைப்பதில்லை. இந்த பேய்களைப் போல். நியாயம் தெரிந்த ஜின்னே, மோசக்காரனை விட கசாப்பு கடைக்காரன் மனிதன். இவர்கள் சாக்கடை புழுக்கள். எப்படி சொல்வேன் என் வேதனைகளை? நீ பட்ட துயரங்கள் மிக மிகச் சிறிது, நான் பட்ட துயரம் பெரிது. சாகும் தருவாயில் என் தந்தை 3 அண்ணன் தம்பிகளையும் கூப்பிட்டார். அமீர் அகமது, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அமீர் அகமது, என் பக்கத்தில் வா. கபீர் அகமது, மெல்ல என் அருகில் வா. சமீர் அகமது, இனிமேல் அதிக நேரம் இருக்க மாட்டேன். பிள்ளைகளை என் வாழ்க்கையில் நேர்மையாக உழைத்துத்தான் பிழைத்தேன். உங்களை விட்டு செல்லும் நேரம் இந்த பைகளிலே ஒவ்வொருவருக்கும் 1000 அஷ்ரபியான். இதைத் தவிர ஒவ்வொருக்கும் ஒரு சில ஆடுகள், இன்னும் சில பொருள்களும் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டாளியாக உழைத்தால்தான் பெருமை உண்டு. அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். உறுதி சொல்லுங்கள். என்றும் நீங்கள் மூவரும் ஒருவன் மற்றவனுக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். இரத்த பாசங்கள், நேச உறவுகள் பொய்யாக கூடாது. பொய்யாக்க மாட்டோம். உறுதி கொள்கிறோம். அப்பா, நீங்கள் சொன்னபடி எப்போதும் நடக்கிறோம். அல்லாஹ் பர்வர்திகார், மகனே அமீர், இது உனக்கு. இந்த மகனே கபீர், இது உனக்கு. இந்த மகனே, நீங்கள் ஒருவருக்கொருவர் யாரேனும் சண்டை போட்டுக் கொண்டால் நீங்கள் அவனை மன்னித்து விடுங்கள். இல்லை என்றால் என் மனம் தாங்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்பா, எங்களை விட்டு போய்விடாதீர்கள். அப்பா, அப்பா, எங்களை விட்டு போய்விட்டீர்களா?
அப்பா பாய்ஜான், நீங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டு வெகு தூரத்தில் உள்ள ஊருக்கு ஏன் போகிறீர்கள்? ஏன் போகிறோம் என்றால் நாங்கள் தோல் வியாபாரம் செய்து பொருளை அள்ளி குவிக்க வேண்டும். அப்படியா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் பேரிச்சம்பழ வியாபாரத்தில் என்னுடன் சேருங்களேன். உன் பேரிச்சம்பழ வியாபாரம் என்பது மிகச் சாதாரணமானது. அண்ணன் பெயர் அமீர், கட்டுவான் அமீர் மகால். நாங்கள் பெயரால் மட்டுமல்ல, பணத்தாலும் புகழ்பெற்று வாழப்போகிறோம். அல்லாவின் அருளால் எண்ணம் போல் வாழுங்கள். பணம் சேர்ந்த பிறகு என்னை மறந்து விடாதீர்கள். எனக்கு உங்களைத் தவிர உறவென்று யார் இருக்கிறார்? அப்பா ஜானுக்கு பிறகு இந்த தம்பிக்கு நீங்கள் தானே பொறுப்பு. நீங்கள் என்னை பிரிந்து போவது வருத்தமா இருக்கிறது. அல்விதா. அல்விதா. அல்லாஹ் காப்பாராக. அண்ணன்களின் எண்ணம் செயல்பட. குதாவிஸ், குதாவிஸ். அமீர், இங்கு ஏன் வந்தாய்? உன்னை மனிதனாக மாற்ற. அப்படி என்றால் நான் கழுதைக்கும் மனிதனுக்கும் இடையில். அண்ணா, இது பணம் பறிக்கும் இடம் அல்லவா? பணம் பறிக்கப்படும் போதுதான் இன்பத்தால் ஈடுகட்டப்படுகிறது. ஆம், அதோ பார். புத்தி கெட்டது. அதற்கு பரிசு இதுதான். நாம் பக்கீர்கள். பசிக்கு ரொட்டி இல்லை, மாற்று துணி கூட இல்லை. இந்த நிலைமையில் தம்பிக்கு முன்னால் நின்றால் புறப்படும் போது சொன்னோம் நிறைய பணம் சேர்ப்போம் என்று. ஆம், சொன்னோம். உலகமே ஏமாற்றுபவனுக்காகத்தான் பணத்தை தட்டி பறிக்க வேண்டும். நீ சொல்வதை பார்த்தால்
தம்பியின் காசை பறிக்கலாம் என்கிறாயா? எழுந்திரு, அவனை மடக்கிற விதத்தில் மடக்கலாம். புறப்படு. சகீர் தம்பி, 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 சகீர். நாங்கள் பகீர் பொருளை இழந்து விட்டோம், ஏழையாகி விட்டோம். நல்லவர்களுக்கு காலமில்லை தம்பி, மோசம் போய்விட்டோம். அப்படியா பாய்ஜான்? யார் உங்களை ஏமாற்றியது? எப்படி சொல்ல? வானம் கூட ஏமாற்றுகிறது, காற்றும் அதற்கு துணை போகிறது. கடல் அலைகள் பொங்கி எழுந்தால் கப்பல்கள் அதிலே எப்படி மிதந்து செல்லும்? மோசக்கார உலகம், வேஷக்கார மனிதன். பாய்ஜான், என்ன நடந்தது? தோள்களை ஏற்றிச் சென்ற கப்பல் கடலிலே மூழ்கி விட்டது. ஆயிரக்கணக்கான அஷர்பியா, லட்சக்கணக்கான தினார் பொருள் கடல் அலை பொங்கி மூழ்கியது. மோசம் போய்விட்டோம். மெல்ல நீந்தி நீந்தி கரையேறி உயிர் பிழைக்கும்படி ஆயிற்று. அமீராக நினைத்து பகீராக வந்திருக்கிறேன். பேராசை பிச்சைக்காரர்கள். தம்பி இருக்கிறேன் பாய்ஜான், தம்பி இருக்கிறேன். அமைதியாயிருங்கள். அல்லாவின் கருணை இது. உயிரோடு பிழைத்தீர்கள். அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள். பாருங்கள், பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்படி உட்காருங்கள், உட்காருங்கள் பாய்ஜான், உட்காருங்கள். கொஞ்சம் சர்பத் சாப்பிடுங்கள். இல்லை இல்லை, இன்று எதுவும் அருந்துவதில்லை. அப்படியா? அப்படி இது ரம்ஜான் மாதம் கூட இல்லையே. இதை கேள் சகீர். காசில்லாத பக்கீர்களுக்கு எல்லா நாளும் ரம்ஜான் தான். மனிதனுக்கு ஏமாற்றம் வந்தால் அவன் சாப்பாட்டுக்கு சங்கடங்கள். யா ரசாக், யா ரசாக், எனக்கு தாங்கவில்லையே. இந்த தம்பி சாப்பிடுகிறேன், அண்ணன்மார்கள் பட்டினியா? அனைத்தையும் ஆளும் அல்லாவே, அண்ணன்மார்கள் சாப்பிட வசதி பெறுகின்ற வரையிலும் பசி எடுத்தாலும் நான் எதுவும் அருந்த மாட்டேன். இல்லை இல்லை, நாங்கள் கையேந்த வரவில்லை. பாய்ஜான், தம்பிக்கு தர உரிமை உண்டு பாய்ஜான். நீங்களே யோசியுங்கள். நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் இறந்து போன அப்பா எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். அப்பா மர்ஹூம் என் கனவில் வந்தார். சொன்னார், போ, உன் தம்பியின் வீடு தேடிப்போ. பதில் சொன்னேன், வெட்கமாக இருக்கிறது, போவது எப்படி என்றேன். அட, தம்பியிடத்தில் என்ன வெட்கம்? அப்பா சொன்னது சரிதான், அப்பா சொன்னது சரிதான். தம்பி இருக்க படைக்கு அஞ்சான். நீங்கள் இருவரும் ஓய்வெடுங்கள். நான் இப்போதே வருகிறேன், இப்போதே வந்து விடுகிறேன். பாய்ஜான், இந்த பையில் 500 அசரப்பியா இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு புது வியாபாரம் தொடங்குங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் வாங்க மாட்டேன். தம்பி தருகிறேன், ஹுதாவின் பெயரால் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, அப்பா மர்ஹூம் ரூபத்தில் சொன்னார் இல்லையா, இதை எடுத்துக் கொள்ளுங்கள் பாய்ஜான். தம்பி, நீ சொன்னபடியால் எடுத்துக் கொள்கிறேன். அப்பா மர்சூம் ரூபத்திலிருந்து வருத்தப்படாமல் இருக்க மறுக்க முடியாமல் வாங்கிக் கொள்கிறேன். நல்லது. குதாஃபிஸ். 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 இனிமேல் விரதத்தை வீட்டில் முடித்துக் கொள்ளுகிறோம். போகலாம். யா மாலிக். கபீர், குறுக்கு பாதையில் பணக்காரனாக இதுதான் சரி. சூதாட்டம் ஆடு, வெற்றியை தேடு. அச்சமின்றி வைத்தாடு, அதிர்ஷ்டம் வரும் பாரு. அஞ்சாதே, நாளைய அமீர்கள் இன்றைய சூதாடிகள். தம்பி இருக்கிறான் தர.
ஏமாறும் தம்பி ஏமாற்றும் அண்ணன்கள் அச்சமின்றி ஆடினால் வெற்றி. இதில் கிடைப்பதை வைத்து மகள் அமீர் மகள் கட்டுவோம். கட்டலாம் கட்டலாம். கைப்பொருளை வையுங்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் அள்ளிக்கொண்டு போகலாம். ஆடு ஆடு. 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 அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல